உங்கள் அனைவரும் சார்பாக சுவாமிஜி அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றேன். அவர்களுக்கு பேண்ட் மற்றும் திலகம் வைத்து வரவேற்பு தருமாறு அன்புடன் சகோதரிகளை கேட்டுக்கொள்கிறேன். அது நம்முடைய மீனாட்சி தேவி அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள், பாபா என்ன கூறுகின்றாரோ அதனை நான் ஒவ்வொரு அடியும் பின்பற்றுகின்றேன். சதா என் முன்னே பாபா இருக்கின்றார். ஒவ்வொரு நிமிடமும் பாபா 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 என்று பாபாவை நினைக்கின்றேன். ஆகவே நான் என்ன நினைக்கின்றேனோ என்னுடைய எண்ணங்களின் ஆசைகளை பாபா பூர்த்தி செய்து கொண்டே இருக்கின்றார். இது என்னுடைய கைமேல் பலன் என்று மீனாட்சி தேவி அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். நான் பாபா சொல்வதை கேட்கின்றேன், பாபா நான் சொல்வதை கேட்கின்றார் என்று அவர்கள் அனுபவ ரீதியாக கூறுவார்கள். இந்த ஈஸ்வரிய சேவையில் மதுரை துணை மண்டலத்தின் ஆரம்பத்திலிருந்து சாந்தா தேவி அவர்களுக்கு வலதுகரமாக மட்டுமல்லாமல் சாந்தா தேவி என்ன கூறுகின்றார்களோ அதனையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு அவர்கள் கூறியதை நடைமுறை வாழ்க்கையில் நடந்து காட்டினார்கள். நம்முடைய மூத்த சகோதரி மீனாட்சி தேவி அவர்கள், சாந்தா தேவி மீனாட்சி தேவி இருவரும் அந்த அளவுக்கு ஒற்றுமையாக அன்பாக இணைந்து மதுரை துணை மண்டலத்தை விரிவாக்கினார்கள். அவர்களுக்குள் ஒரு நாளும் கருத்து வேற்றுமை என்பது வந்ததே இல்லை. சாந்தா தேவி என்ன கூறுகின்றார்களோ அதற்கு மீனாட்சி தேவி காஞ்சி சொல்வாங்க, மீனாட்சி தேவி என்ன சொல்றாங்களோ அதற்கு சாந்தா தேவி காஞ்சின்னு சொல்வாங்க. அப்படி இருவருமே ஒற்றுமையாக இருந்து மதுரை துணை மண்டலத்தை விஸ்தாரம் செய்து சேவையின் பிரத்யக்ஷ பலனாக இன்று நாம் மதுரை துணை மண்டலத்தில் ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தில் திறப்பு விழாவில் கூடியுள்ளோம். அப்படிப்பட்ட ஒரு தவ யோகினி ஏக்பல் ஏக்பரோசா ஒரே கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி அவர்கள் சிறிய வயதில் படித்த ஒரு பண்பு நிறைந்த கதைகளை கூறி உற்சாகப்படுத்துவார்கள். ஆகவே அப்படி அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடிய எங்களுடைய மூத்த மீனாட்சி தேவி அவர்கள் இப்பொழுது ஆசீர்வாதத்தை அளிக்கிறார்கள். 27வது குருநாத சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ கைலாய மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் நம்முள் எழுந்தள்ளிருக்கிறார்கள். நாம் அனைவரும் கையெழுத்து அவர்கள் வரவேற்கிறோம். இந்த ஆலயத்திற்கு பல்வேறு பெயர்களை வைக்கலாம் என்று நாங்கள் எங்களுக்குள் உரையாடுகிறோம்.
அப்போது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மீனாட்சி சகோதரி அவர்கள் இதற்கு ஓம் சாந்தி ஆடிட்டோரியம் என்றுதான் வைக்க வேண்டும். எல்லோருடைய மனதிலும் ஓம் சாந்தி என்ற மந்திரம்தான் ஒலிக்க வேண்டும். ஓம் என்றால் நான் ஆத்மா, சாந்தி என்றால் எனது சுய தர்மம் சாந்தி, பரமாத்மா இறைவன் சாந்தி கடலானவர் என்ற நினைவில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை கூறினார்கள். நமது பூஜைக்குரிய ஸ்ரீ கைலாய மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் அலுவல் காரணமாக விரைவாக செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் நாம் முதலில் இந்த கல்வெட்டு நிகழ்ச்சியை செய்கின்றோம். உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த ஓம் சாந்தி ஆடிட்டோரியம் என்பது 3000 பேர் அமர்ந்த ஒரே நேரத்தில் ராஜயோக தியான அனுபவங்களை, அன்பு, அமைதி மற்றும் சக்தியின் அனுபவங்களை பெறுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய சிறப்பு அம்சங்களை நான் உங்களிடம் கூற விரும்புகின்றேன். இதற்கான பிளான் எங்களால் செய்யப்படவில்லை. இதற்கு முன்னதாகவே எப்பொழுது இந்த சக்தி சரோவர் தபோவனமானது ஆரம்பமானதோ அப்பொழுது இதற்கு பில்லர் எல்லாம் போட்டுவிட்டார்கள். போட்ட பில்லரில் தான் நாங்கள் பில்டிங்கை முடிச்சிருக்கின்றோம். உங்கள் அனைவருடைய சுப பாவனை, சுப காமனா மற்றும் சகயோகத்தின் மூலமாக அதற்காக உங்களுக்கு நீங்களே ஒரு முறை கைத்தட்டிக் கொள்ளலாம். இந்த ஹாலினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் 4 ஸ்பீக்கர் தான் இருக்கும் என்டையர் ஹாலில். எங்கே நம்ம உட்கார்ந்து கேட்டாலும் இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையர் வேண்டாம். ஆனால் அது எந்த சத்தத்தையும் எழுப்பாது, நமக்கு டிஸ்டர்பும் பண்ணாது. அதனுடைய காற்று நமக்கு கூட தான் வரும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிட்டு இருக்காங்க. மூன்றாவது, இதனுடைய லைட் சிஸ்டம் நீங்கள் பார்ப்பீங்க, எங்கேயுமே டியூப் லைட்டே இருக்காது, ரெட் லைட்டும் இருக்காது. இப்போ நமக்கு இந்த ஆன்மீக அனுபவத்தை கொடுக்கும்போது இரவு ஒளி மிகு அந்த சூழ்நிலையில் நம்ம தியானம் செய்யும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இங்கே நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க, இறைவன் மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவுடைய 16 அடி உயரம் 45 அடி அகலத்தில் ஒரு படம் இருக்கு. இது டான்ஸ் லைட். இதுக்கு பின்னாடி LED லைட் எரியுது. என்டையர் ஹால் ரெட்டாக இருக்கும்போது, பிளாக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக இறைவனுடைய நினைவில் மூழ்கி போயிடுவீங்க. அப்படிப்பட்ட சிறப்பு அம்சமுடைய ஒரு ஹால். இந்த ஹால் ஓப்பனிங்காக மட்டும் நினைக்கும் போது கூட நம்மளுடைய உமா சகோதரியர்களுடைய எண்ணமும் ஆகட்டும், அல்லது மீனாட்சி கீதையினுடைய ஒரு பாவனை, இந்த மாத்தேஸ்வரி ஜெகதாம்பா பவன் என்ற ஒரு 300 பேருக்கான அகாமடேஷன் பிளாக் 5 மாடியில் கட்ட வேண்டும் என்பது, அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இத்துடன் நடைபெறுகிறது. ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தின் திறப்பு விழா, 2வது மாத்தேஸ்வரி ஜெகதாம்பா சரஸ்வதியின் அந்த அடிக்கல் நாட்டு விழா, 3வது தமிழ்நாடு, தென்கேரளம் மற்றும் புதுச்சேரியின் பிரம்மகுமாரிகளுடைய 50வது ஆண்டு பொன் விழா. 30 விழாக்களை நாம் ஒரே நேரத்தில் கொண்டாடுகின்றோம். சரி, இதற்காக சிறப்பாக என்ன செய்ய போகின்றார்கள்? யார் இதற்காக வரப்போகின்றார்கள்? எல்லாவற்றிற்கும் முதலாக இறைவனுடைய சேவைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்ற ஸ்ரீ கைலாய மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நல்லா கேட்கணும், இல்லைன்னா நம்ம கண்ணத்தான் பண்ண வேண்டாம். 2வதாக குமார் பிரிஜ் மோகன் அவர்கள். அது அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஆனால் இப்போ இல்லை, பிரஜாபிதா பிரம்மா இருந்த காலத்திலிருந்து இந்த ஈஸ்வரிய வித்யாலயத்தினுடைய கணக்கு வழக்குகளை சிறப்பட கவனித்து வருகின்றார்கள். இப்போ அவங்க நம்மளுடைய இன்டர்நேஷனல்
நேற்று ஒரே நாளில் காலையில் ஒரு ப்ரோக்ராம், மாலையில் ஒரு ப்ரோக்ராம், ராஜா முத்தியா மன்றத்தில் 1000 பேர் அழைப்பின் பேரில் அவங்க தன்னுடைய அருமையான விளக்கங்களை எல்லாம் கொடுத்தாங்க. சீரியஸாகவே இருக்க மாட்டாங்க, எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளையும் சிரிக்க வைப்பாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க? கைத்தட்டினோம். ஓகே. மூன்றாவதாக நம்முடைய 80 ஆண்டு கால தவ யோகினி தீதி சக்கரதாரி அவர்கள். அவங்க இப்ப டெல்லியில இருந்தாலும் கூட ரஷ்யா தேசம் முழுவதும் அவங்க தன்னுடைய சேவையின் மூலமாக ஆற்றி வருகிறார்கள். அவங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது சொன்னாங்க, ரஷ்யாவில் கவர்மெண்ட் அவங்களுக்கு தங்குறதுக்கு, சாப்பிடுவதற்கு, கல்விக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீயாக கொடுக்கணும் அல்லது குறைந்த விலையில் கொடுக்கணும். ஆனாலும் அவங்க மூஞ்சி எல்லாமே இறுகி இருக்கணும், சிரிக்கவே நல்லதாக. இவங்க இந்த ராஜயோக தியானத்தை சொல்லிக் கொடுத்த பிறகு எல்லாரும் முகத்திலையுமே சிரிப்பு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சேவைக்காக அந்த கவர்னரே அந்த மாநிலத்தில் 20 ஏக்கர் நிலத்தை கொடுத்து நீங்கள் பில்டிங் கட்டி எல்லாத்தையும் சிரிக்க வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ சந்தோஷத்துக்கு வரேன்னு முடியும். இந்த மூர்த்திகளை விட இன்னும் பார்த்தீங்கன்னா பல மகான் ஆத்மாக்கள், தபஸ்விகள் தமிழ்நாட்டிலேருந்து பல ஊர்லேருந்து வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தமிழகத்தினுடைய மண்டலத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளரான வீர சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்போ நான் சொல்லிட்டே போனால் அதிலே நேரம் புறப்படுது. அதனால இப்போ நம்ம சுவாமிஜிகள் அவர்களுடைய விருப்பத்திற்கு என்னங்க, நாம் இப்போ குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்ச்சியை செய்கிறோம். குத்துவிளக்கு முடிஞ்ச உடனே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தினுடைய கல்வெட்டு திறப்பு விழா. அதுக்கு பக்கத்தில் நம்முடைய தமிழ்நாடு, தென்கேரளம் மற்றும் புதுச்சேரியினுடைய கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுடைய எம்பளத்தை ஓப்பன் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாத்தேஸ்வரி ஜெகதம்பா பவனுடைய அடிக்கல் நாட்டு விழாவுடைய திறப்பு. ஆக நிகழ்வுலையும் 3 பேர், நடத்துபவர்களையும் 3 பேர், வந்திருக்கின்ற நீங்களும் 3000 பேர். இந்த நிறுவனத்திற்காக இதில் பங்காற்றக்கூடிய முக்கியமான நகரில் என்ஜினியர் கண்ணன் அவர்களை வர சொல்லலாம். இதனுடைய நம்மளுடைய ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பாலாஜி அவர்கள் பெங்களூரிலிருந்து வராங்க. அவங்க என்ன அழைக்கின்ற நிகழ்ச்சி. இதை தவிர இதில் சிறப்பாக ஒரு அருணமாக அமைந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் சதீஷ், பாவேஷ், நீங்கள் கொஞ்சம் அன்மோல் சகோதரர் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம செய்யணும். நம்ம மீனாட்சி நீதியையும் சக்கரதாரி நீதியும் இங்கே வச்சிருக்கோம். அனைவரும் தங்களுடைய மொபைலில் டார்ச்சை ஆன் பண்ணி முன்னாடி விளக்கங்கள் எல்லாரும் தயவுசெய்து உங்களுடைய மொபைலில் டார்ச்சை ஆன் பண்ணி அப்படியே காட்டிங்க. கைகளை அசைவுங்கள், எழுந்து நில்லுங்கள், அனைவரும் எழுந்து நில்லுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கின்றது. எல்லாருமே ஆன் பண்ணுங்க உங்களுடைய. அப்ப நீங்க எல்லாருமே பங்கெடுத்து சொல்லுகிறீர்கள். இந்த அருமையான ஒரு வீரத்துடன் சுரேஷ் அவர்கள், நம்மளுடைய என்ஜினியர் சுரேஷ், திருவிழாக்கு ஏற்றுவதற்கு சண்முகராஜ், செல்வராஜ், நீங்கள் வாங்க. அதே போல வரிசையெல்லாம் நில்லுங்க. आप सबसे निवेदन है 2 मिनट सभी लाइन पर खड़े हो जाइए. आपका अभी कार्यक्रम टीवी में लाइव में जा रहा है, इसलिए हजारों लोग उसको लाभ लेंगे. तो बहुत ही सुंदर लग रहा है. ओम शांति आनी चाहिए. बहुत बहुत धन्यवाद. आप अपने आसन ग्रहण कीजिए.
विद्यार्थी ऑडिटोरियम का जो स्टोन अनवीलिंग कर रहे हैं हमारा आदरणीय मेहमान इस विश्वविद्यालय की फाउंडेशन को எவ்வளத்தையும் திறந்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மகிழ்ச்சி உங்கள் கை தட்டுகளிலேயே வருகிறது. இந்த கை தட்டுகளுடைய ஒளி நமது இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர் மவுண்ட் வரை சென்று சேர்கிறது. மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக, ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையாக, திருப்தியுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைத்துக் கொள்வதற்கான அந்த ஒரு கையை பற்றி மகிழ்ச்சியை தெரிவிக்க
மூலமாக கிஃப்ட் கொடுக்கலாம். அந்த பக்கம் சக்கரதாரி தீதிகிட்ட கிஃப்ட் வாங்கிட்டு போகணுமா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆக ராஜயோக தியானம் படிக்கிற குழந்தைகள் ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய ஆசி உரையை கேட்க போகிறோம். நான் இதை திரும்பி திரும்பி ஏன் படிக்கிறேன்னா, எனக்கு அந்த பேரை சொல்றதுக்கே ஆசையாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட யோசித்தேன், ஒருத்தர் சுவாமின்னு சொல்லி விட்டுலாங்க. ஆனால் அவ்வளோ அழகா இருக்கு. காரணம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஒரு சிறந்த வாழ்க்கை. சாதாரண குருமகா சஞ்சிதானம் கூட கிடையாது. தர்மே ஆதீனம்ங்கிறது சில பேருக்கு தான் தெரியும். அவங்களுடைய கிளை நிலையங்கள் அகில உலகம் முழுக்க இருக்கு. இந்தியாவில் எங்கெல்லாம் நம்மளுடைய இடங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு ஜோதிலிங்கங்கள்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே கூட அவங்களுடைய சேவைகள் இன்னும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அது சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால இப்போ நாம் அவங்களுடைய ஆசி உரையை கேட்கின்றோம். என்று வந்தாய் எப்பெருமான் திருக்குறிச்சே. எல்லாம் உள்ள செந்தன் ஜெகநாத பெருமானுடைய திருவரையும் தர்மிராஜன் குருவின் பெயர் திருவரையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். பிரம்மகுமாரிகள் ஓம் சாந்தி ஆடிட்டோரியத்தை இன்றைய நாள் மிக சீரோடும் சிறப்போடும் மிக பிரமாண்டமாக இந்த நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக மவுண்ட் அவுலே 20,000 பேர் அமரக்கூடிய அந்த ஆடிட்டோரியமும் நாம் தான் வைத்திருக்கிறோம். வாய்ப்பாக இன்றைய நாள் நான் பழனிக்கு யாத்திரை தமிழ் மாத யாத்திரையாக செல்வதே அறிந்து பிரம்மகுமாரிகளுடைய சகோதரிகள் சகோதரர் மீனாட்சி தலைமைகள் எல்லாம் வந்து கேட்டார்கள். நான் பழனிக்கு செல்ல வேண்டும், அதனால் நான் வேற நிகழ்ச்சிக்கு வர முடியாத சூழ்நிலை என்று சொன்னேன். போகிற வழியில் தான் இருக்கிறது, நீங்கள் கண்டிப்பாக பாராட்டுகிறார்கள். அது திருவள்ளுவர் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. உங்களை பல வருடங்களுக்காக இது போன்ற ஒரு இயக்கம் உலகளாவிய முறையில் மனிதனை மனிதனாக்குவது பிரம்மகுமாரிகள் இயக்கம். மனிதன் என்று நினைக்கின்ற போது அவனிடம் எல்லா குணங்களும் இருக்கும். தீய குணங்களும் இருக்கும், தீய சிந்தனைகள் இருக்கும். அவன் ஒரு எண்ணங்கள் பலவாக விரிந்து கிடக்கக்கூடியதான் மனிதனே. ஆனால் அந்த மனிதனை புனிதனாக்குவது அவர்களுடைய உடலும் உள்ளமும் அப்படியே அமைந்திருக்கிறது. நான் மவுண்ட் அவுலுக்கு சென்றிருந்த போது கூட அதை பார்த்தேன். அங்கே இருக்கின்ற எந்த அறைகளுக்கும் கூட்டுகள் கிடையாது. அதை பார்க்கின்ற போது இந்த பாரத பூமி முழுவதும் இப்படி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை ஐரோப்பிய இதுதான். பெறுகின்றவர்கள் இல்லாமல் கொடுப்பவர்கள் இல்லாமல் போனார்கள். அதே போன்று தீய எண்ணங்கள் இல்லாதவர்களாக இருப்பதனால் அந்த அறைகளுக்கெல்லாம் கூட்டுகள் தேவைப்படாமல் நாம் இவ்வளவு பொருள்களையெல்லாம் வைத்துவிட்டு கீழே போகிறோமே என்று நினைத்திருந்தேன். நேரே அப்படியிலிருந்து கீழே இறந்து நான் அந்த நம்பகம் தரத்துக்காக வருகின்ற போது உடன் வந்தவர்கள் அந்த பேருந்து நிலையத்திலே உள்ள கேமராவை வைத்து வந்துவிட்டார்கள். என்னை அழைத்து சென்ற மீனாட்சி
வெட்டி போனாலும் அதே இடத்துல இருக்கும் பரவாயில்ல. அவருக்கு அந்த டென்ஷனை குறைச்சிட்டு இல்லைன்னா அது கேமராவிலேயே இருந்த டென்ஷனை அதை குறைச்சி கொடுத்தாரு. அதே போன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு மேலே மறுநாள் மேலே மலைக்கு போகின்ற போது வைத்தியத்திலேயே பல 100,000 பேர்கள் செல்கின்ற வழியில் அப்படியே இருந்தது. அதை பார்க்கின்ற போதுதான் ஒன்றிய நினைவுகள் உள்ளவருக்கு ஊனமில்லை என்பதை அப்பற்பெருமான் காட்டியிருக்கிறாங்க. பூசும் நீர் போல் உள்ளம் புனிதர்கள் என்று என்னுடைய சேர்க்கிறார் பெருமான் சொல்வார். அதே போன்று உடுக்கும் உடையை கொண்டு உள்ளம் புனிதர்களாக இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் இயக்கம் எல்லா ஜாதி சமயம் அனைத்து மதத்தினர்களையும் ஒரு பேரொழியை எழுப்பி அதனை சுற்றி அனைத்து மதத்தினர்களையும் அந்த தலைவர்களை குறிப்பிட்டு வணங்குவதாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் என்னுடைய மணிவாசகர் ஆதியும் அம்மனும் இல்லா அரும்பெரும் சோதி என்று சொன்னார். ஒரு நிலையில் அந்த அவ்வியக்தம் அந்த இடத்திற்கு நாங்கள் கோயிலுக்கு போனோம். பாபாவுடைய சமாதியின் போது அங்கே ஏலக்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கல்கள் 3 கொடுத்தார்கள். நான் பேசிக்கொண்டிருந்தேன். இன்னும் 3 பொருள்கள் கொடுக்கிறார்களே, இனிமையாக இருக்க வேண்டும், ஜடகாத்திரமாக இருக்க வேண்டும், புகழ்பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக 3 கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு நிலையில் இன்றைக்கு மவுண்ட் அபிலே எந்த விதமான நடுத்த மையத்திலே தூண்கள் இல்லாமல் கட்டப்பட்டு அதே அமைப்பிலே இங்கேயும் தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு 3000 பேர் கலந்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை முப்பெரும் விழாவாக கொண்டு அவர்கள் வரவேற்பை செய்கின்ற பொழுது அறிமுகப்படுத்துகிறது. அழகாக சொன்னார்கள். 3 விழாக்கள் 3 இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். 3000 பேர் ஒன்று 1000 என்பது இதே போன்றுதான் இன்றைக்கு இங்கே விளக்கு ஏற்றுகின்ற போது பலரும் விளக்கு ஏற்றுவதாக நினைத்து தன்னுடைய கைபேசியிலிருந்து ஒளியை எழுப்பி அதையும் நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள். இப்படி ஒரு சகோதரமும் சமத்துவம் இந்த நிலையை பேணக்கூடியதாக பிரம்மகுமாரிகள் இயக்கம் அமைந்திருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு ஒரு குடும்ப சூழ்நிலையை கூட உருவாக்குகின்ற ஒரு முறையை ஐநா சபையிலே அங்கம் வகித்து இவர்களுடைய ஆய்வை அங்கே சொல்கின்ற அளவிற்கு இந்த இயக்கம் பயன்படுத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நாடு பாரத நாடு பழங்குடியின நாடு. நீர் அதன் முதல்வர் நினைவாகிறார்கள் என்றார் பாரதி. இதே போன்ற இயக்கங்கள் இருப்பதனால்தான் நம்முடைய சமயம் இன்றைக்கு உலகளாவிய நிலையில் பேணப்படுகிறது. ரஷ்யாவிலே அவர்கள் சொன்னார்கள், சிரிப்பதற்கு கூட இன்னும் பல பொருள் இருக்கலாம், அதை அனுமதிக்கின்ற அப்சர்வேஷன் சக்தி அவர்களுக்கு இருக்க வேண்டும். பாலைவனத்திலே மழையே இல்லாத தண்ணீர் இல்லாத பகுதி. ஒரு நாள் மேகம் திரண்டு வந்தது. அப்போது அந்த தாய் பொண்ணிடம் மகனிடம் சொன்னால், மழை வருவது போன்று இருக்கிறது, இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் எடுத்து இந்த தண்ணீரை எடுத்துக் கொண்டால் ஒரு 3 மாதத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொள்ளலாம் என்று சொன்னார். நீ ஓய்வு எடுத்துக்கொண்டு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மகள் சொல்லி அவளை ஓய்வு எடுத்து வைத்தார் தாயார். இரவு மழை பொழிந்தது. இவரும் பாத்திரத்தை எடுத்து வைத்தார். காலையில் ஆவலோடு அந்த தாய் போய் தண்ணீர் நிறையாக இருக்கும் என்று பார்த்தார். ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. இன்னமா இப்படி கவித்தேன், நீ பாத்திரத்தை எடுத்து வைத்து சொன்னீங்களோட நிமித்து வைத்து சொன்னீங்க. இறைவன் கொடுக்கிறார்.
அந்த கொடுக்கிறது அப்சர்வேஷன் நமக்கு பெற்றுக்கொள்கின்ற சக்தி நமக்கு வேணும். அந்த சக்தியை நமக்குள் இருக்கிறது என்று எழுப்பி காண்பிப்பதுதான் பிரம்மகுமாரியின் இயக்கம் என்பதை நாங்கள் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். அதனால் இது ஒரு கல்லில் 2 மாங்காய் எடுப்பது போன்று நாங்கள் பழனிக்கு யாத்திரை செல்கின்ற வழியிலே இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு எல்லாம் அந்த இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று எண்ணுகின்ற போது எங்களை சந்திக்கின்றதையும் பெரிய நிகழ்வாக இருக்கிறது. எங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இது போன்று பல துறை வல்லுநர்கள் அவர் சொன்னார்கள். ராஜஸ்தானை விட்டு அகமதாபாத் சென்று கொண்டு வர வேண்டும், ஒரு பொருளை எடுத்து கொண்டு வர வேண்டும். அதே போன்று இவர்கள் இப்போ அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் அங்கேயே பொருள் தயார் செய்து கொண்டு இங்கு வருவார்கள். மீண்டும் இங்கிருந்து சென்றிருக்கிற பொருள் தயாரிப்பு செய்து கொண்டு அமெரிக்காவுக்கு போகிறார். மரத்திற்கு வருவார்கள். வருகிற போது இது மரம் புனிதமானவர்கள் தானே, இங்கே சாப்பிடலாமே என்று சொல்கிறேன். நீங்கள் புனிதமானவர்கள், ஆனால் சமைக்கின்றவர்கள் அந்த புனிதத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய. ஏன்னா ஒரு உணவு பழக்கவழக்கம்தான் ஒரு மனிதனை அந்த சிந்தனைகளுக்கு மாற்றுகிறது. விவேகானந்தர் கூட அதை சொல்லுகிறார். அப்படி அந்த அவன் நல்ல இடத்தில் சமைத்தால்தான் இவனுக்கு அந்த உணவு உட்கொள்கின்றது கூட அவனை நல்லவனாக மாற்றும். தீய சிந்தனையோடு அவன் உணவை தயார் செய்தால் அதை உண்ணுகின்றவர்களுடைய சிந்தனையும் மாறிவிடும். அப்படி ஒரு நிலையில் இன்றைக்கு விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இவர்கள் திட்டம் கொண்டு செயல்படுத்துகின்ற அமைப்பினராக பிரம்மகுமாரி இயக்கம் இருந்து வருகிறது. நான் 20,000 அமரக்கூடிய அந்த மண்டபம் திறப்புள்ளாக சென்றிருந்த போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரிவினர் நிகழ்வு நடந்தது. ஒரு நாள் ஆன்மீக நிகழ்வு 200 ஆயிரம் சன்னியாசிகள் வந்து கலந்து கொண்டார்கள். அடுத்த நாள் பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இப்படி ஒவ்வொரு துறையும் வந்து செய்து கொண்டார்கள். அப்படி அந்த நிலையில் அவர்கள் திட்டம் போட்டு செயல்படுவதை உணர்வு முகமாக இந்த கட்டட அமைப்பு அமைந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டிலே பலருக்கும் இது ஒரு வழிகாட்டியாக அமைகிறது. இது போன்று இவர்களுடைய இயக்கம் உலகெங்கும் இன்றைக்கு பரவியிருப்பதை செம்மைப்படுத்தினால் மனித நேயம் வாழும். மனிதன் என பண்புடையார் பட்டுண்டு உலகு என்று வள்ளுவ பேராசன் காட்டினார். இது போன்று பண்புடையவர்கள் இருப்பதனால்தான் நாம் அந்த பண்பாட்டோடு உலகம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இயக்கம் மேலும் வளர்ச்சி அடையணும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். Simple
जो भी सर्वमान है शील भगवान का परम